கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் முன்பாக என்னை கொண்டு வந்த என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். என்னை அழைத்த பாஸ்டரை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையாருக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் புனித வெள்ளி. என்ன வெள்ளி? இங்கிலீஷில் சொன்னால் ஹோலி வீக். என்னது? ஹோலி ஃப்ரைடே. என்னது? ஹோலி ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே எல்லாம் நம்ம ஊரில் அந்த புனிதத்தை புனித வெள்ளி, பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி, குட் ஃப்ரைடே, இப்படி எல்லாமே என்ன வச்சுக்கிறாங்க. ஆனால் இது ஒரு புனித வெள்ளி. 54 வெள்ளி வருது ஒரு வருஷத்தில், அப்படி தானே? எத்தனை வெள்ளி வருது? 54 வெள்ளியில் ஒரே ஒரு வெள்ளி தான். என்ன வெள்ளி? புனித வெள்ளி. அது எப்படி புனிதமாக மாறுச்சு தெரியுங்களா? அந்த வரலாறு தான் நாம் இன்றைக்கி வேதத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எப்படி இந்த ஒரு நாள் புனிதமாய் மாறினது. என் இயேசு கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாய், அல்லேலூயா, அவர் எப்படி வந்தார் இந்த உலகத்துக்கு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தார். ஐயா, அவர் ரத்தம் சிந்தி நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்தார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவமும் இன்றைக்கு என்னது? போக்கும்படியாய் என் தேவன் கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி என்ன செய்தார்? மரித்தார் இன்றைக்கு. அதனால்தான் இன்றைக்கு பாவமே இல்லை, புனிதமான நாள் என்று புனித வெள்ளி என்று வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புனிதம், இந்த ஹோலி எப்படி வந்தது என்று வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். நிறைய இருக்குது. இருந்தாலும் நம்ம எவ்வளோ இன்றைக்கி ஒரு 1 ஹவருக்கு நம்ம எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம பார்க்கலாம். முதலாவது, இந்த புனித வெள்ளி இயேசு சொல்கிறாரு அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை ராபோஜனத்தில் வச்சு அந்த பஸ்கா பந்தி நடக்குது. பஸ்கா பந்தியை ஆசரிப்போம் என்று சீஷர்களை கொண்டு என்ன சொல்லுகிறார்? அப்பத்தை எடுத்து பிட்டு, இது என்னுடைய சரீரம், என்னுடைய சரீரம் என்ன செய்ய போகுது? நொறுக்கப்பட போகுது, உடைக்கப்பட போகுது, பிற்கப்பட போகுது என்னுடைய சரீரம். அப்போ பாத்திரத்தை எடுத்து அவர் என்ன சொல்கிறாரு? இது என்னுடைய ரத்தம், இது உங்களுக்காய் சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம். அப்படி என்று அந்த திராட்சை ரசத்தை அவர்களுக்கு நீங்கள் குடியுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது ஏன் ஒரு தெய்வம் தன்னுடைய சரீரத்தை அப்பமாய், தன்னுடைய இரத்தத்தை பானமாய் குடிக்கும்படியாய் சொல்லுகிறார் என்றால் அதற்கு என்ன வரலாறு இருக்கிறது? ஏன் அப்படி ஒரு நிலைமை வந்தது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு காரணமே, முதல் காரணமும் முழு காரணமும் என்னது என்றால் பாவம். இந்த உலகத்திலே பாவம் வந்தபடியால், எனக்கு இந்த உங்கள் சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபேஸ்புக்கில் பார்ப்பேன், லைவில் நிறைய. அதாவது ஒரு வித்தியாசமாக இருக்கும் உங்கள் சர்வீஸ் என்றான்னா, நிறைய பிள்ளைங்களா யூத்து ஒரு மீட்டிங் நடக்கிற மாதிரி பயங்கரமாக நல்லா ஆரவாரம் பண்ணி ஆர்ப்பரித்து பரலோகம் மாதிரி உங்களுடைய ஒர்ஷிப்பெல்லாம் நடக்கும். அல்லேலூயா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. ஏன்னா எல்லா சபைகளையும் அப்படி பார்க்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவும் இருக்கட்டும். அல்லேலூயா. ஏன்னா பார்க்குற எனக்கே அப்படி தெரியுதுன்னா, அப்புறம் நீங்கள் உள்ளே இருக்கிறவங்க எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். உங்கள் போதகர் உங்களை அப்படியாய் நல்ல ஒரு வழியிலே நடத்துகிறார். உலகத்திலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்ததே எதுக்கு தான் சிருஷ்டித்தார் தெரியுங்களா? தேவன் மனுஷனை எதுக்கு தான் சிருஷ்டித்தார் தெரியுங்களா? இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதியை சொல்லி வந்தால் போதும். நீ பொங்கல் படைக்க வேண்டாம், நீ பட்டு உடுத்த வேண்டாம், நீ மாலை போட வேண்டாம், நீ மாலை அடிக்க வேண்டாம். ஐயா, நீ வாழ்நாள் முழுக்க துதித்தால் போதும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் தான் யாரு? நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய ஆராதனை, நல்ல ஒரு ஆராதனை எப்பொழுதும் நான் பார்க்கிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, முதலாவது இந்த வழி வரலாறு போவது எப்படி என்றால், முதலாவது பார்த்தீர்கள் என்றால் பாவம். இந்த உலகத்தில் முதல் பாவம் எப்படி வந்தது அதிலிருந்து நம்ம பார்ப்போம். முதல் பாவம் எங்கே வந்தது?
ஆதாம் ஏவாள். உடனே எல்லாரும் சொல்லிடுவீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எனவே நம்ம பைபிள் வசனம் இல்லாமல் நம்ம அப்படியே போகலாம். முதல் பாவம் என்பது ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள்கிட்ட தேவன் சொல்லுகிறார், இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ என்ன செய்வாய்? நீ கனியை புசித்தால் நீ என்ன செய்கிறாய்? பாவம் செய்கிறாய். கனியை புசித்தால் நீ என்ன செய்து விடுகிறாய்? பாவம் செய்கிறாய். நீ பாவம் செய்கிற நாளில் நீ என்ன செய்வாய்? எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. அது என்னங்க 2 சாவு? அதில் அது என்ன 2 சாவு சொல்லணும்? சாவாய்னு மாத்திரம் தானே சொல்லணும் தேவன். அப்படித்தான் நிறைய இடத்துல பேசியிருக்கிறாரு. சாவாய்னு சொல்கிற தேவன் இங்கே சொல்கிறாரு சாகவே. அப்போ 2 சாவு இருக்குது. மனுஷனுக்கு எத்தனை மரணம் இருக்குது? 2 மரணம் இருக்குது. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன் மனுஷனுக்கு 2 மரணம் வந்தது? தேவன் ஏன் அதை சொல்லுகிறார் என்று முதலாவது அதை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் உள்ள ஆதியாகமம் 1:20 பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி அவர் சிருஷ்டிக்கிறார் என்றால், எப்படி சிருஷ்டிக்கிறார்? உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாவற்றையும் அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். நீங்கள் அருமையாக சத்தியம் நல்ல தெரிந்தவர்களாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வாயின் வார்த்தைகளால். ஐயா, இந்த உலகத்தில் இந்த வானத்தில் இருக்கிற பறவைகள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், கடல் ஜந்துக்கள், கோடான கோடி ஜீவராசிகள் எல்லாவற்றையும் தேவன் எப்படி சிருஷ்டிக்கிறார்? வாயின் வார்த்தையாலே சிருஷ்டிக்கிறார். ஆனால் மனுஷனுக்கு வரும் பொழுது வாயின் வார்த்தை மாத்திரம் அல்ல, வாயின் வார்த்தையாலே மற்ற உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் தேவன் சிருஷ்டிக்கிறாரே. அதற்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் என்றால், உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? வாயின் வார்த்தையாலே. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிறப்பிக்க கடவுது, உண்டாக கடவுது, உருவாக கடவுது, சிருஷ்டிக்கப்பட கடவுது. 4-5 வார்த்தைகளில் உலகத்தில் உள்ள கோடான கோடி கோடி ஜீவராசிகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டு விட்டது? உண்டாக்கப்பட்டு விட்டது. எல்லாம் வாயின் வார்த்தை, வேற ஒன்றுமே இல்லை. வாயின் வார்த்தையாலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உயிரினங்கள் எல்லாம் என்ன செய்யும் என்றால், ஐயா, இந்த உலகத்திலே அது உண்டாகும், பிறக்கும், அது வாழும், அது மரிக்கும். 3 காரியம். அதுக்கு என்னது இருக்குது? பிறக்கும், வாழும், மரிக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் அதுக்கிட்ட ஒன்றையுமே எதிர்பார்க்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? வாயின் வார்த்தைகளாலே சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மிருகங்களும் இந்த உலகத்திலே பிறக்கும், வாழும், மரிக்கும், முடிந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு வாழ்க்கையே இல்லை. ஆனால் மனுஷன் அப்படி அல்ல. மனுஷனுக்கு மரித்ததுக்கு அப்புறம் தான் ஐயா வாழ்க்கையே இருக்குது. அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மண்ணை எடுத்து மனுஷனை என்ன செய்கிறார்? எப்படி உருவாக்குகிறார் தெரியுங்களா? அவர் அங்கேருந்து இறங்கி வந்து மண்ணுனால் ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அதில் நாசியில் என்ன செஞ்சார்? தன்னுடைய சுவாசத்தை ஊதுகிறார். தன்னுடைய சுவாசத்தை ஊதுகிறார். தன்னுடைய சுவாசத்தை ஊதினால் அது பாருங்க, அவர் எடுத்த மண் இந்த பூமியிலே உள்ளது. அவர் எடுத்த மண் பூமியிலே உள்ளது. ஆனால் அவர் ஊதினது அவருடைய சொந்த ஆவி, அவருடைய சொந்த சுவாசம், சொந்த ஆவியை ஊதினவுடன் மனுஷன் என்னவானான்? ஜீவாத்மாவானான். அது என்னது? அவர் ஆவியை ஊதின உடனே மனுஷனை ஜீவ ஆத்துமான்னு வந்துருச்சு. அந்த வார்த்தை ஜீவ ஆத்துமா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஐயா, அந்த மண்ணான மனுஷனுக்குள்ள தேவனுடைய அழியாத நித்திய என்றென்றைக்கு மனாதி தேவனின் அந்த மரணமில்லாத தேவனின் ஆவி உள்ள போயிடுச்சு. அது இனிமே என்ன செய்யாது? இனி என்ன செய்யாது? இனி மரிக்காது. அது என்ன செய்யாது? இனி மரிக்காது. பிரசங்கி 12:7 படிங்க. வசனமே நம்ம பார்க்காம போகிறோம். அதனால் வசனத்தை நம்ம ஐயா, மண்ணானது, மண் எது? மண்ணுங்க இந்த நிற்கிது பாருங்க, இதுதான் மண். மண் எது? இதுதான் மண். இது என்னது? இது மண்ணை எடுத்து ஏதேன் தோட்டத்தில் ஒரு மண்ணை எடுத்து ஒரு ஒன்றை உண்டாக்கி அதுக்குள்ள தேவன் தன்னுடைய ஆவியை உள்ள ஊதுறார். இந்த மண்ணுக்குள்ள தேவனுடைய ஆவியை என்ன செய்கிறாரு? ஊதுறார். தேவனுடைய ஆவி. படிங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, தயவு செய்து எல்லாரும் நல்லா கேளுங்க. மண்ணு எங்கே போகுமா? மண்ணு எங்கே போகும்? முதல்ல இருந்து திரும்ப வசனத்தை படிங்க. பாருங்க எல்லாரும் கவனிங்க. மண்ணு எங்கே போயிடுமா? பூமிக்கு போயிடும். மண் எங்கே போயிடும்?
பூமிக்கு போயிடும். இந்த பூமியில் இந்த மண், தேவன் இந்த பூமியில் மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு, அந்த மண் எங்கே போயிடுமா? பூமிக்கு போயிடும். அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீட்டில் இப்போ வயசானவங்க, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, மரித்தவர்கள் எல்லாம் இறந்தவங்கள நம்ம என்ன செய்கிறோம்? பூமியில் தான் அடக்கம் பண்ணுறோம். மண்ணிலேருந்து வந்தார், மண்ணுக்கு போகிறார். சரி, ஆனால் அடுத்தது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆவி தன்னை தந்த. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது, அடுத்த வார்த்தை தான் மெயின். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குள்ள இருக்கிற ஆவி சாகாது. மனுஷன் செத்து போவான், சரீரம் செத்து போகும், அது இந்த மண்ணோடு ஒரு நாள் அடக்கம் பட்டு போகும். ஆனால் அந்த ஆவி எங்கே போகும்? எங்கே போகும்? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. தேவனிடத்தில் போகணும். ஏன் தேவனிடத்தில் போகணும் அப்படின்னா, தேவன் மனுஷனை எதற்காக சிருஷ்டிக்கிறார் என்றால், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்கிறதான அந்த வார்த்தை ஏதோ இந்த உலகத்தில் வாழுகிறதான 60, 70, 80, 90 வயசு வருஷம் மாத்திரம் அல்ல. 90 வயசு மாத்திரம் அல்ல ஐயா. அது தேவனுடைய பார்வையில் ஒரு டீ டைம். நமக்கு ஒரு டீ டயத்தை தான் கொடுக்குறார். இந்த உலகத்தில் வாழ்கிற சரீரம் தரத்துக்கு தேவன் கொடுக்குற ஒரு டீ டைம். இந்த டீ டைம் முடிஞ்சோடனே இந்த மண் போயிடும், கீழே திரும்ப தூக்கி உள்ளே போட்டு மூடிடுவாங்க. ஆனால் தேவன் தந்த ஆவி யார்கிட்ட போகுதான்? தேவனிடத்தில் போகணும். எதுக்கு தேவனிடத்தில் போகணும்? அது தேவனிடத்தில் போனால் தான் பரலோகத்தில் போய் அவரோடு நித்திய நித்திய காலமாய் யுகாயுகமாய் தேவனை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காக தான் தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். ஏனென்றால் அதுக்காகத்தான் அந்த ஆவியை அவனுக்கு தனியாக அவனுக்கு ஊதி அப்படியா விசேஷித்த வண்ணமாய் தேவன் என்ன செய்கிறார்? மனுஷனை சிருஷ்டிக்கிறார். எனவே மனுஷன் மரிக்கும் பொழுது அவன் 2 விதத்திலே மரிக்கிறான் என்று வேதத்திலே ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதுன்னா, ஐஸ்வர்யவானும் லாசரும். ஐஸ்வர்யவானும் லாசரும். ஐயா, லாசரு மரிக்கிறார். எங்கே போகிறாரு? அவரு பரலோகம்னு வச்சுக்கிடுவோம். நாம் ஆபிரகாம் மடி, அது இளைப்பாறும் ஸ்தலம், தேவனுடைய பிள்ளைகளுடைய மடிக்கு போகிறாரு. அப்படின்னா இளைப்பாறும் ஸ்தலம், அது பரலோகத்துக்கு போகிறார். ஒரு நம்மளுக்கு புரியுறதுக்காக. எங்கே போகிறாரு? லாசரு மரித்து எங்கே போகிறாரு? ஐஸ்வர்யவான் மரித்து எங்கே போகிறாரு? பாதாளத்துக்கு போகிறார். ஐஸ்வர்யவான் மரித்து எங்கே போகிறாரு? நல்லா கேட்டுக்கோங்க. ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்துக்கு போகிறார். பாதாளத்துக்கு போயிட்டா, அதாவது இந்த லாசரு மரிக்கிறார், மரித்து தேவனிடத்தில் போகுது. ஆவி எங்கே போகுது? தன்னை தந்த தேவனிடத்தில் போகுது. அங்கே போய் வாழ்நாள் முழுவதும் அந்த தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுக்கு தான் தேவன் மனுஷனையே என்ன செய்தார்? சிருஷ்டிக்கிறார். ஆனால் மனுஷன் பாவம் செய்து விட்டால் அவனுடைய ஆவி எங்கே போகும்? தேவனுடைய ஆவிதான். தேவனுடைய ஆவிதான் அழியாத ஆவிதான், நித்தியமான ஆவிதான். ஆனால் அந்த ஆவி எங்கே போகுது? பாவம் செய்தால் எங்கே போகுது? நரகத்துக்கு போகுது. பரலோகத்துக்கு பரலோகத்துக்கு போகுது, இன்னொன்று அப்போது 2 மரணம். ஒன்று சரீர மரணம். சரீர மரணம் மரித்து விட்டால், சரீரம் மரித்து விட்டால், சரீரத்தில் இருக்கிற தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காய் வாழ்ந்த, தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்த நாம், நம்முடைய ஆவி எங்கே போகுது? தேவனிடத்திலே போய்விடுகிறது. இது ஒரு மரணம், அது சரீர மரணம். இனி ஒரு மரணம் ஆவிக்குரிய ஆவி மரணம். ஆவிக்குரிய மரணம். அந்த ஆவிக்குரிய மரணம் என்பது ஐஸ்வர்யவான் மரித்தது. ஐஸ்வர்யவானுடைய ஆவி இப்போ எங்கே போயிடுச்சு? ஆவி எங்கே தான் போகணும்? தன்னை தந்த தேவனிடத்தில் ஆவி போகணும். அங்கே போனால் தான் காலாகாலமாய் யுகாயுகமாய் தேவனை துதிக்க முடியும். இப்போ ஆதாம் என்ன செய்து விட்டார்? பாவம் செய்து விட்டார். ஆதாம் பாவம் செய்து விட்டார். அவருடைய ஆவி இப்போ எங்கே போகும்? சொல்லுங்க. அவருடைய ஆவி எங்கே போகும்? பாதாளத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆதாம் மனுஷன், முதலாவது மனுஷன். அவன் யாரு? இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட முதலாவது மனுஷனுடைய ஆவி பாதாளத்துக்கு போய் விட்டால் தேவனை துதிப்பதற்கு மனுஷனே பரலோகத்தில் இருக்க மாட்டான். அப்படித்தானே? இதனால் நஷ்டம் யாருக்கு? தேவனுக்கு தான் நஷ்டம். தேவன் மனுஷனை தன்னை எப்போதும் ஆராதிக்கும்படியாக தான் தேவன் மனுஷனை என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். எப்போதும் தேவன் தன் மனுஷன் எப்போது என்னை துதிக்கணும் அப்படின்னு தான் சிருஷ்டித்தார். இப்போது
தான் சிருஷ்டித்த மனுஷன் இப்பொழுது முதல் மனிதன், அந்த முதலாவது மனிதனே பாதாளத்துக்கு அவன் போய்விடுவான் என்றால் அது யாருக்கு தான் நஷ்டம்? தேவனை துதிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போய் தேவனுக்கு தான் நஷ்டம். எனவே தான் தேவன் அவனை அப்படியே, பாவம் செய்தவனை அப்படியே விடவில்லை. பாவம் செய்தவனுக்கு தேவன் சில காரியங்களை அங்கே செய்கிறார். அது என்ன செய்கிறார்னு பார்க்கலாம். எபிரேயர் 9:22 படிங்க. எல்லாரும் பாருங்க, அந்த முதல் வார்த்தையை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நியாய பிரமாணத்தின்படி. எல்லாரும் அந்த வார்த்தையை தயவு செய்து சொல்லுங்களேன். மனுஷன் எப்போது பாவம் செய்தானோ தேவன் நியாய பிரமாணத்தை கொண்டு வருகிறார். மனுஷன் எப்போது பாவம் செய்தானோ அப்போ தேவன் என்ன செய்கிறார்? நியாய பிரமாணத்தை கொண்டு வருகிறார். ஏன் நியாய பிரமாணத்தை கொண்டு வருகிறார்? அவன் பாதாளத்துக்கு போவதை என்ன செய்வதற்கு? தடுக்கணும். பாதாளத்துக்கு போவதை தடுக்க வேண்டுமென்றால் நியாய பிரமாணத்தை கொண்டு வந்து அவனிடத்தில் சொல்கிறார். யாராவது ஒரு பையன் ஒருத்தர் இங்கே வந்து நின்னா, நீங்கள் வாடா, இங்கே வாடா, ஒரு பையன் யாராவது ஒருத்தருங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். யார் பரவாயில்ல, யாராவது கொஞ்சம் பெரிய பையனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் ஒருத்தர் வந்து சீக்கிரம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி சரி, நீ வா, இங்கே நிலுங்க பாருங்க. இல்லை நீ போடா, நீ போய் உட்காந்து நீ உட்காந்து அங்கே மாமா ஆமாட்ட. இவர் யார் தெரியுங்களா? இப்போ இவர் யார்? ஆதாம். யார் இவர்? ஆதாம். நல்லா கவனிக்கங்க. நான் உங்களுக்கு உங்கள் காலத்துக்கும் நீங்கள் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஆதாமை தேவன் என்ன செய்கிறார்? ஆதாம் பாவம் செய்து விட்டான். ஆதாம் என்ன செய்து விட்டான்? பாவம் செய்து விட்டான். ஆதாம் பாவம் செய்த உடனே இப்போ ஆதாம் பாவம் செய்த ஆதாம் இப்பொழுது எங்கே போகணும்? பாதாளத்துக்கு, நரகத்துக்கு போகணும். அதை தடுப்பதற்காக தேவன் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வருகிறார். அங்கே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? படிங்க சீக்கிரம். ஆதாமே, நீ என்ன செஞ்சிட்ட? பாவம் செஞ்சிட்டடா. நீ உன்னைய காப்பாற்றுறதுக்காக நான் என்னத்தை கொண்டு வரேன்? நியாயப்பிரமாணத்தை கொண்டு வரேன். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரத்தத்தை சிந்திட்டா என்ன வந்துருமா? எல்லாரும் சொல்லுங்க. ரத்தத்தை சிந்திட்டா என்ன வந்துடும் சொல்கிறாரு? மன்னிப்பு வந்துடும். உடனே ஆதாம் சொல்கிறான், என்ன ஆண்டவரே, நான் செஞ்ச பாவத்துக்கு ரத்தம் சிந்தணும்னு சொல்கிறீங்களே, ரத்தம் சிந்துறது கொடூரம் அல்லவா? அது கோரமானது அல்லவா? ஆண்டவர் சொல்கிறாரு, ரத்தம் சிந்துவது மாத்திரம் அல்ல, பாவத்தின் சம்பளம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார் ஆதாம்கிட்ட, பாவத்தின் சம்பளம் மரணம். ரத்தம் சிந்துவது மாத்திரமல்ல, மரணமும் என்னது இருக்குது? பாவத்துக்கு கூலியாய் இருக்கிறது. இன்னும் வசனங்கள் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவர் சொல்ற வசனம், பாவம் செய்த ஆத்துமா, அருமையா சொல்றீங்க பாருங்க, பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யணும்? சாகணும் அப்படின்னு ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்றாரு. அடுத்தது இந்த வசனத்தை படிங்க. லேவியராகமம் 17:11 படிங்க. மாம்சத்தின் உயிர் எங்க இருக்கணும்? எங்க இருக்கிறதா? ரத்தத்தில் இருக்கிறது. சரி படிங்க. எல்லாரும் கவனிங்க அந்த வார்த்தையா. ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆண்டவர் சொல்றாரு, டே ஆதாமே, உன் ஆத்துமாவுக்கு பாவ நிவிர்த்தி செய்யணும்னா என்ன செய்யணும்? பலிபீடத்தில் ரத்தத்தை சிந்தணும். அதுக்கு முந்தின வசனம் வார்த்தையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? படிங்க அந்த வசனத்தை திரும்பவும். ஆத்துமாவுக்காக, ஆத்துமா பாவம் செஞ்சிட்டா பலிபீடத்தில் நீ ரத்தத்தை என்ன செஞ்சணும்? சிந்தணும். ஆத்துமாவிற்கு பாவ நிவிர்த்தி செய்வது ரத்தமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்களே சொல்லுங்களேன். இப்ப ஆதாம் பாவம் செய்து விட்டார். பாவம் செய்த ஆதாமை இப்ப பாதாளத்துக்கு அனுப்பாம தேவன் அவனுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்ப என்னத்தை நாம படிச்சோம்? நியாயப்பிரமாணத்தின் மூலம் என்ன ஆண்டவர் சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஏன்னா அதாவது நான் சொல்லிட்டு போயிடுவேன், ஈஸியா சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா நீங்க பேசுறது தான் சத்தியம் உங்க தலைக்குள்ள ஏறும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மரணம் வரைக்கும் அது உங்களுக்கு மறக்காது. அல்லேலூயா சொல்லுங்க.
சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து விடுதலையாக்கும்? சத்தியம். உங்களுக்கு இந்த சத்தியம், வேதத்தில் உள்ள சத்தியம் ரகசியம் உள்ள இருக்கும்னா பாவத்திலிருந்து விடுதலையாக்கும், கடனிலிருந்து விடுதலையாக்கும், வியாதியிலிருந்து விடுதலையாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்போ ஆதாமுக்கு பாவத்துக்கு தேவன் என்ன செய்யணும்? ரத்தம் சிந்தணும். அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, டேய் ரத்தம் சிந்தது மாத்திரமல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவரே இவ்வளவு கொடூரமான தண்டனை அப்படின்னா, வேதத்தில் பாவம் செய்தால் அவனுடைய ஆத்துமா நரகத்துக்கு போனால், நரகத்திலே அங்கே பாவம் செய்தவன் என்ன செய்கிறான் என்று வேதத்திலே நான் ஒரு 5-6 வசனம் எழுதி வைத்திருக்கிறேன். அதில் வார்த்தையை மாத்திரம் சொல்கிறேன். இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போயிட்டு, லூக்கா எழுதப்பட்டிருக்கிறது, லூக்கா 16:23 அவன் சொல்லுகிறான், வேதனை நிறைந்தது. பாதாளம் எப்படிப்பட்டதான்? வேதனை நிறைந்தது. மத்தேயு 8:12 பாதாளத்தை பற்றி சொல்லுகிறார், அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்தது. என்னவா? அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்தது. வெளிப்படுத்தல் 14:10 சொல்றாரு, அக்கினியிலும் கந்தகத்தாலும் வாதிக்கப்படுவார்கள். எதுல வாதிக்கப்படுவார்களா? அக்கினியிலும் கந்தகத்திலும். கந்தகம்னா என்னதுங்க? கந்தகம்னா என்னது? கந்தகம்னா என்னதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். இப்போ வீட்டில் ஒரு சின்ன தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா பெட்ரோல் எடுத்து தூக்கி ஊற்றுனீங்கன்னா என்ன செய்யும்? 10 மடங்கு எரியும். அப்படி சொல்லுங்க, எத்தனை மடங்கு எரியும்? அதை மாதிரி கந்தகத்தை நீங்கள் தீயில் போட்டிங்கன்னா என்ன, எத்தனை மடங்கு எரியும்? 10 மடங்கு எரியும். அப்படிப்பட்ட எரிகிற அக்கினியில் போய் நாம் என்ன செய்யணுமா? கிடக்கணும், வெந்து சாகணும். அதோடு பாருங்கள், இன்னும் எழுதப்பட்டிருக்கிறது, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 20:10 எழுதப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் சதா காலமும் வாதிக்கப்படுவார்களாம். இரவும் பகலும் சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள். இன்னும் அடுத்தது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது சரி, அது சதா காலமும் இப்படி இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதாவது 2ஆம் மரணமாகிய அந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல், இவைகளெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அதனுடைய வேதனை மிக 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 கொடூரம். மரணமே இல்லாமல் அக்கினியில், கந்தகமும் எரிகிற அக்கினியில் வெந்து என்ன செய்யணும்? வெந்து என்ன செய்யணும்? வேதனைப்படணும். சாவ மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? அது எவ்வளவு கொடூரம். அப்போ அதுக்கு பதில் அதான் மற்ற மதத்துக்காரங்கள்லாம் கிறிஸ்தவனை பார்த்த உடனே கேட்குறான், என்னடா எப்போ பார்த்தாலும் உங்கள் இதில் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம்னு சொல்கிறீங்களே. ஐயா, அந்த இயேசுவின் ரத்தம் தாயா அங்கே போக விடாமல் எங்களை காப்பாற்றிச்சு. அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்க. புரியலையா உங்களுக்கு? அல்லேலியா சொல்லுங்க. அப்படி அக்கினியும் கந்தகமும் எரிகிறதான, சதா காலமும் வாதிக்கப்படுகிறதான அந்த தண்டனைக்கு காப்பாற்றினது என்னது? என் இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்தை நான் என் தலைமையில ஊற்றிக்கிட்டே இருப்பேன். அல்லேலியா சொல்லுங்க. அந்த ரத்த கோட்டைக்குள்ளே நான் வாழுவேன். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கிறிஸ்தவ மதத்திற்கும் மற்ற மதத்திற்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற மதத்தில் எவனும் பிறந்தான் வளர்ந்தான் அப்படின்னு அவங்களுக்கு வரலாறும் கிடையாது, அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவத்திலே தேவன் தேவகுமாரனாய் தேவகுமாரனை இந்த உலகத்திலே பஸ்காபலியாய் அனுப்பி நமக்காய் அவரை என்ன செய்ய வைத்தார்? ரத்தம் சிந்தி மறிக்க வைத்தார். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் தான் இன்றைக்கு இவ்வளோ சந்தோஷமாக பரலோகம் மாதிரி உள்ள பாட்டு பாடி தேவனை துதித்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆதாம் பாவம் செய்து விட்டான். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே ஏதேன் தோட்டத்திலே அங்கே அவருக்கு இப்போ என்ன செய்ய வேண்டும்? திரும்பவும் எல்லாரும் சொல்லுங்க. ஆதாமுக்கு பாதாளம் செல்லாமல் ஆதாமை என்ன செய்ய வேண்டும்? பாவ நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்யணும்? எல்லாருமே சொல்லுங்களேன். இந்த ரத்தம் தாங்க மெயின். நீங்கள் மற்ற என்னத்தை பேசினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யணும்? ரத்தத்தை சிந்த வேண்டும். இதுதான் மெயின். ரத்தம் தான் மெயின். இந்த ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தின் மூலம் 4 வசனத்தையும் சொல்லி, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்த ஆத்துமா சாகும், இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி கடைசியில் பாவம் ரத்தம் சிந்துது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, எல்லாவற்றையும் சொல்லி இப்பொழுது அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? தேவன் என்ன செய்ய வேண்டும்? ரத்தத்தை சிந்த வேண்டும். ஆதியாகமம் 2:31 படிங்க பார்க்க. அதாவது ஆதாம் அவங்களுக்கு ஒரு தோலுடைய கொடுப்பார்னு ஒரு வசனம் இருக்கும். 3:31 3:21. இல்லை அது இல்லை.
ஆ ஆ எல்லாம் அந்த வசனம் எத்தனை எந்த வசனங்க அது? 3. எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. படிங்க. ம் 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 இங்கே பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தோலுடைகளை, அந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும், தோலுடைகளை உண்டாக்கி. இந்த தோலுடைய மாத்திரம்தான் நம்ம மெசேஜில் எப்பவுமே பேசுவோம். தோலுடைய மாத்திரம், தோலுடைய தேவன் என்ன செஞ்சார்? ஆதாமுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு. அவன் ஏதோ துணி இல்லாமல் போனான், அந்த அத்தியலை தைச்சிக்கிட்டு இருந்தான், அதனால தேவன் அவனுக்கு தோலுடைய கொடுத்தார் அப்படிங்கிறது அங்கே அந்த மெசேஜ். அதெல்லாம் மெசேஜ். அங்கே என்ன மெசேஜ் அப்படின்னா, தோலுடையை உண்டாக்கி. இப்போ பாருங்க, ஒரு ஆடையை உண்டாக்கணும். இப்போ நான் போட்டுக்கிறேன்ல ட்ரெஸ்ஸு, நான் போய் மதர்சாவில் துணியை வாங்கி அங்கே புருஷவாக்கத்தில் ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து தச்சு நான் இந்த துணியை, இந்த ட்ரெஸ்ஸை உண்டாக்கியிருக்கிறேன். புரியுதுங்களா? அப்போது தோலுடையை ஒருத்தன் உண்டாக்க வேண்டுமென்றால் என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம்? உண்டாக்கணும். தோலுடைய உண்டாக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு மிருகத்தை என்ன செய்யணும்? முதல்ல கொல்லணும். கொண்டு அது மரித்த பிற்பாடு தான் என்ன செய்யணும்? அதனுடைய தோலுடையை உரித்தெடுக்க முடியும். சரியா? அதை எப்படி கொல்ல வேண்டும் என்று லேவியராகமத்தில் தேவன் மோசே மூலமாய் சொல்லுகிறார். ஒருவன் பாவம் செய்து விட்டால் அவன் ஆசாரியனிடத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு ஆடை எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஆடினுடைய தலையிலே பாவம் செய்தவன் என்ன செய்ய வேண்டுமா? கையை வைக்க வேண்டும். பாவம் செய்தவன் என்ன செய்ய? நான் தான் பாவி, நான் பாவன், நான் வந்து ஆசாரியன் இடத்துல ஒரு ஆடை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்களேன். அந்த ஆடை எடுத்துக்கொண்டு அந்த ஆசாரியன்கிட்ட கொடுத்தா அந்த ஆடு தலை மேலே நான் என்ன செய்யணும்? கையை வச்சுக்கணும். அந்த ஆசாரியன் ஆடை என்ன செய்வார்? பலி செலுத்துவார். பலி செலுத்தி அதனுடைய ரத்தத்தை எடுத்து கொம்புகளிலே தேய்த்து விட்டு, 4 கொம்புகளில் தேய்த்து விட்டு தேவனை நோக்கி வேண்டுதல் செய்வார். இவனுடைய பாவம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்கப்படும். இவனுடைய பாவத்துக்கு பரிகாரமாய் நான் இதை செய்கிறேன் என்று ஆசாரியன் சொல்லுவான். அந்த காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டாலும், ஆனால் இங்கே தேவன் உண்டாக்கி என்பதற்குள்ள, அந்த வார்த்தைக்குள்ள இவ்வளவும் உள்ள என்னது இருக்குது? மறைந்து இருக்கிறது. புரிந்தவங்க சத்தமாக ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அந்த தோலுடையை உண்டாக்கி என்பதற்குள்ளாக ஒரு ஆடை கொண்டு வந்து அதனுடைய அதை என்ன செய்கிறாருங்க? பலி செலுத்துகிறாங்க. பலி செலுத்திட்டு ஆடு கீழே விழுந்து, ஆடு என்ன செய்கிறது? கீழே விழுந்து அப்படியே துடிக்குது. ரத்தம் போக 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 ஆடு என்ன செய்யும்? ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே ஆடை கொன்னது யாருடா அப்படின்னு கேட்குறாரு. யாருங்க கொன்ன ஆடை? சொல்லுங்க, ஞானமாக பேசுங்க. ஆடை ஆதாம்கிட்ட கேட்குறாரு ஆண்டவர், ஆடை கொன்னது யாருடா? ஆதாம் செய்த பாவத்திற்காக அந்த ஆடு கொல்லப்பட்டது. புரியுதுங்களா? யாருக்காக கொல்லப்பட்டது? அதுக்கு முந்தின 1 நாளைக்கு முன்னால் தேவன் ஆதாமின் கையை பிடிச்சிக்கிட்டு உலா வந்தார் ஏதேன் தோட்டத்தில். பாவம் செய்த போது தான் ஆதாமுக்காக, தோலுடைக்காக அங்கே என்ன செய்யப்படுகிறது? ஆடு பலி செலுத்தப்பட்டு கீழே விழுந்து துடிக்குது, மறிக்க போகுது. ஆண்டவர் கேட்குறார் ஆதாம்கிட்ட, ஆடு எப்படா மறிச்சது? யாருக்காகடா செத்துதுன்னு கேட்குறாரு. யாருக்காக செத்துது? திரும்ப இப்போ சொல்லுங்க. ஆடை கொன்னது யாருன்னு கேட்குறாரு. யாரு கொன்னது? சத்தமாக சொல்லுங்க. ஆதாம் தன்னுடைய உள்ளத்திலே நான் செய்த பாவத்திற்கல்லவா இந்த ஆடு கொல்லப்பட்டது என்று அவன் என்ன செய்ய வேண்டும்? வேதனைப்பட வேண்டும். அதற்காகத்தான் அவன் கண் முன்பாக என் ஆடு என்ன செய்யப்பட்டது? கொல்லப்பட்டது. தலை மேலே கையை வச்சா அப்புறம் ஆடு அவர் கொல்றத நம்ம பார்க்காம திரும்பியா நின்றுக்கிற முடியும்? நாம் பார்க்கணும். ஆடு சாவுறத, ரத்தம் சிந்தி சாவுறத மனுஷன் என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்படி பார்ப்பதற்காகத்தான் அந்த சிஸ்டத்தை தேவன் மோசே மூலமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அப்படியா? இப்பொழுது ஆடு ரத்தம் சிந்தி விட்டது. ஆதாம் பாவம் செய்தவனுக்கு முன்பாக ஆடு என்ன செய்து விட்டது? ரத்தம் சிந்தி விட்டது. இப்போ ஆதாமின் பாவத்துக்கு பரிகாரம் வந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தின் மூலம் இவன் பாதாளத்துக்கு போகாதபடி, இவன் பாதாளத்துக்கு போனால் தேவனை துதிப்பதற்கு மனுஷனே இல்லாமல் போய்விடுவான். எனவே தேவனை துதிப்பதற்காக தேவன் மனுஷன் மூலமாய் அவனுக்கு என்ன செய்கிறார்? நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து ரத்தத்தை சிந்தி அவன் பாதாளத்துக்கு போகாம அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்து விடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கண்ணு முன்னால செத்த ஆடை இவன் என்ன செய்யணும்? அப்படியே பார்த்தவன் வீட்டுக்கு போயிட்டு, ஐயோ என்னுடைய பாவத்தினால் அல்லவா இந்த ஆடு என்ன செய்யப்பட்டது?
கொல்லப்பட்டது. நான் அல்லவா அந்த ஆடை கொன்று விட்டேன், நான் அல்லவா அந்த ஆடை கொன்று விட்டேன் என்று அப்படியே மனசு நொந்து அப்படியே வேதனைப்பட்டு இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று அவனே என்ன சொல்லுவான், சொல்லிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காகத்தான் அந்த பாவம் செய்யும் பொழுது பலி செலுத்துவதை, அந்த சிஸ்டத்தை தேவன் கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆதாம் எங்கே போக வேண்டியதில்லை. சரி, இனிமே நீ போய் உட்காந்துக்கப்பா, நீ பரலோகம் போகலாம், போய் உட்காந்து. சரி, புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்படி முதலாவது பாவம் அந்த அங்கே பாருங்க, தயவு செய்து இங்கே இன்னொரு வார்த்தை இருக்குது பாருங்க. அந்த ஆடை தேவன் பலி செலுத்தும் பொழுது அங்கே ஒரு வசனம் கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 13:8 படிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 13:8. உலக தோற்றம் முதல், பாருங்க இங்க பாருங்க, இருங்க எல்லாரும் கவனிங்க. என்ன முதல்? உலக தோற்றம் முதல் தான் ஏதேன் தோட்டம் உருவாக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் தான் என்ன செய்யப்பட்டது? ஏதேன் தோட்டம் உருவாக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் தான் ஆதாமும் ஏவாளும் என்ன செய்யப்பட்டார்கள்? சிருஷ்டிக்கப்பட்டார்கள். உலக தோற்றம் முதல் தான் ஆதாம் பாவம் செய்தான். உலக தோற்றம் முதல் தான் தேவன் அவனுக்காய் ஒரு ஆடை பலி செலுத்தி தோலுடைய அவனுக்கு கொடுத்தார். அந்த உலக தோற்றம் முதல், எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, உலக தோற்றம் முதல். அடுத்த வார்த்தை என்னதுங்க? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஐயா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாருங்க? சத்தமா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாரு? என்றைக்கு மனுஷன் பாவம் செய்தானோ என் தேவன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இயேசுவை மேலே வைத்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசுவை மேலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் வைத்து விட்டுதான் கீழே ஒரு ஆடை அவர் பலி செலுத்தி இந்த ஆதாமை தேவன் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். புரிந்தவங்க சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. எப்பொழுது மனுஷன் பாவம் செய்தானோ திரியேகம் வந்து விட்டது. அங்கே குமாரனாகிய இயேசுவை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மேலே காட்டி அவருடைய நிழலிலே ஒரு ஆடு குட்டி கீழே என்ன செய்யப்பட்டுகிறது? பலியாக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது பாவ பரிகாரம். இது என்னது? பாவ பரிகாரம். பாவத்துக்கு பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். இப்படி பாவ பரிகாரம் நடந்தது. அதுக்கு அடுத்தபடியாய் இன்னும் ஒரு காரியம் சொல்ற பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். சரி, உங்களிடத்தில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே என்னவாய் வந்தார்? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே என்னவாய் வந்தார்? சரியா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்க. நல்ல யாராவது ஒருத்தர் அழகா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே என்னவாய் வந்தார்? என்ன பலியாய் மரித்தார்? அதையாவது சொல்லுங்க. சரி, 1 கொரிந்தியர் 5:7 படிங்க. தயவு செய்து பாருங்க. நான் இப்போ முதல்ல சொன்ன பாருங்க, இதெல்லாம் வேதத்தில் உள்ள ஹார்ட் போல உள்ள சத்தியங்கள், ரொம்ப முக்கியமான சத்தியங்கள். இப்போ நான் கேட்டனே, அது உங்களுக்கு தெரியலைன்னா தயவு செய்து நீங்கள் எல்லாரும் 10 தடவை சொல்லுங்கள். வீட்டில் போயிட்டு அந்த வார்த்தையை படிங்க. 1 கொரிந்தியர் 5:7 படிங்க. ம் 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 என்னவாய் வந்தார் இயேசு? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தயவு செய்து ஒருத்தர் வாயில கூட அமைதியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒருத்தரும் சரியான ஆன்சர் சொல்லலை. நீங்கள் எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் உங்களை சொல்கிறேன். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்னவாய் வந்தார்? சத்தமாய் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க. அது வரைக்கும் அடுத்த வார்த்தை போக மாட்டேன். இயேசு இந்த உலகத்தில் என்னவாய் வந்தார்? பஸ்காவாய் மரித்தார். பஸ்கா பலியாய் மரித்தார். இயேசு இந்த உலகத்திலே பஸ்காவாய் வந்து பஸ்கா பலியாய் மரித்தார். புரியுதுங்களா? ஒரு நாளும் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் பைபிளில். இதெல்லாம் தயவு செய்து, இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுங்களா? இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு அதாவது தெரியுங்களா? ஐயா, இன்னைக்கு தான் ஐயா பஸ்கா பலி செலுத்துகிற நாள். இந்த பஸ்கா பலி செலுத்துகிற நாளில் தான் இன்னைக்கு தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே பஸ்கா பலியாய் மரித்தார். புரியுதுங்களா? நிறைய காரியங்கள் நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்க. ஓகே, சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கோங்க. பஸ்கா பலினா இயேசு இந்த உலகத்தில் என்னவாய் வந்தார்? பஸ்கா பலியாய் வந்தார். பஸ்கா பலியாய் வந்தார். பஸ்கா பலின்னா என்ன அப்படின்னு நீங்கள் நான் இப்போ அது எனக்கு
அதாவது இந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் வரிசையாக படித்தா உங்களுக்கு பஸ்கா பலினா என்னன்னு இருக்கும். பஸ்கா பலியில் என்ன செய்யணும்னா 2வது வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்ய வேணுமா, தெரிந்து கொள்ளணும். இந்த இதில் போட்டுங்க, எங்கே அதில் போட்டிங்களா, 12:2 யாத்திராகமம் 12:2 நீங்கள் எல்லோரும் பாருங்கள். வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்யணுமா, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். பஸ்கா பலி அதில் 11வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது வசனம், இது கர்த்தருடைய பஸ்கா. இது என்னது, கர்த்தருடைய பஸ்கா. ஐயா, பஸ்காங்கிற வார்த்தை வேதத்தில் முதலாவது வந்த இடம் இங்கே தான். பஸ்காங்கிற வார்த்தை வேதத்தில் முதலாவது வந்த இடம் இங்கே தான். பஸ்காங்கிற வார்த்தை, இதுக்கப்புறம் தான் பஸ்கா பலி, பஸ்கா பண்டிகை நிறைய தடவை கடைசி வரைக்கும் வந்திருக்குது. பஸ்காங்கிறது தொடக்கமே இங்கே தான். இந்த பஸ்கா பலியில் என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப அந்த 2வது வசனத்தை இங்கே போட்டுருங்க. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், எத்தனை வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், மெட்ராஸில் ஒரு 50 லட்சம் குடும்பம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 50 லட்சம் குடும்பம்னா 50 லட்சம் வீடு இருக்குது. எத்தனை இருக்குது, 50 லட்சம் வீடு இருக்குது. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டினா எத்தனை ஆடு அப்போ தேர்ந்தெடுக்கணும், 50 லட்சம் ஆடு தேர்ந்தெடுக்கணுமா. இதே இங்கே வெறும் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டின்னு மாத்திரம் போட்டுக்கிறாங்க. அவங்க எத்தனை பேருன்னு நமக்கு தெரியல. ஆனால் 12:37 பாருங்கள், 12:37 போடுங்க. 12:37 புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேரா, புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேர், 6 லட்சம் பேர். புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர்னா, ஒரு புருஷர்னு சொன்னால் யுத்தம் செய்கிற சேனை வீரர்கள், யுத்த வீரர்கள். ஒரு குடும்பத்தில் யுத்தம் செய்கிற வாலிப, நல்ல திடகார்த்தமான வாலிபர்கள், அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரம் எத்தனை பேர், 6 லட்சம் பேர். ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷனும் இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் 2 பேர் கூட இருக்கலாம். இப்போ என் வீட்டில் எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பொண்ணு. பையன் வந்திருக்கிறான் இங்கே, அவனுக்கு 21 வயசு ஆகுது. வாலிபனா யுத்த வீரன் மாதிரி இருக்கிறார் அவர். அதே போல் ஒரு வீட்டில் ஒரு புருஷனும் இருக்கலாம், 2 புருஷன். புருஷனுங்கிறது யுத்த வீரர்கள். புருஷன்னா கல்யாணம் பண்ண புருஷன், அந்த அங்கே போகாதீங்க. புருஷன்னா யார், புருஷர்கள்னா யார், யுத்தம் செய்கிற சேனை வீரர்கள், யுத்த வீரர்கள். அப்படிப்பட்ட 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு வீட்டுக்கு 2 பேர் கணக்கு வச்சுக்கிறேன். 2 பேர் ஒரு வீட்டில் இருந்திருக்கலாம். என்ன அப்போம்னா எத்தனை லட்சம் வீடு சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, ஒருத்தர் சரியா சொல்லுங்க. 3 லட்சம் வீடுங்க. 6 லட்சம் புருஷர், ஒரு வீட்டுக்கு 2 புருஷம்னா எத்தனை வீடு ஆச்சு, 3 லட்சம் வீடு. சொல்லுங்க, எல்லாரும் வாயிலையும் சொல்லுங்க. 3 லட்சம் வீடுனா வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டினா எத்தனை ஆடு எடுத்திருப்பாங்க, 3 லட்சம் ஆடு. முதல் பஸ்கா பலிக்கு பலியாக்கப்பட்ட ஆடுகள் எண்ணிக்கை எத்தனை, 3 லட்சம் ஆடு. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பஸ்கா பலிக்கு பலியாக்கப்பட்ட ஆடுகள் மொத்தம் எத்தனை, 3. ஒரு சின்ன கணக்கு, ஒருவேளை 6 லட்சமாக கூட இருக்கலாம், ஒருவேளை 10 லட்சமாக கூட இருக்கலாம், ஒருவேளை 5 லட்சமாக கூட இருக்கலாம். நாம் ஒரு நம்மளுக்காக ஒரு சின்ன கணக்கு, எத்தனை லட்சம், 3 லட்சம். 3 லட்சம் ஆடுகள் ஒரே நாள் பலியாக்கப்பட்டது. சரி, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேணும். 5வது வசனத்தில் அது என்ன எழுதப்பட்டிருக்கிறது படிங்க. அந்த ஆட்டுக்குட்டியை என்ன எப்படி இருக்கணுமா, அதற்கு தகுதி. ஒரு ஆட்டுக்குட்டியை எவனோ ஒருத்தன் இன்றைக்கெல்லாம் நம்ம சண்டே ஆச்சுன்னா பார்த்தா, மெட்ராஸில் தெருவில் 15 கசாப் கடை, எல்லா கடையிலையும் அப்படி ஆடு தொங்கிக்கிட்டே இருக்குது. இஷ்டத்துக்கு கிடைக்கிற ஆடெல்லாம் அவன் கட் பண்ணி எங்கே தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறான். அதை மாதிரியெல்லாம் பஸ்கா பலி செலுத்த முடியாது. பஸ்கா பலிக்கு எப்படி இருக்கணும், தகுதிகள் இருக்கிறது. பஸ்கா பலிக்கு எப்படி இருக்கணும், தகுதி. அது என்னவா, முதல்ல படிங்க, என்ன தகுதி, பழுதற்றதாக இருக்க வேண்டும். முதல்ல என்னது, பழுதற்றது. அது ஒரு நொண்டியோ, அது கால் நடக்க முடியாதோ, கண்ணு தெரியாமலோ, இல்லை அடிபட்டதாகவோ, ஏதோ ஒரு பழுதும் அதுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. முதலாவது. 2வது ஆணா இருக்க வேண்டும். 2வது என்னது, ஆணா இருக்க வேண்டும். 2வது என்னது, ஆணா இருக்க வேண்டும். 3வது என்னது, 1 வயது. ஆடுக்கு 1 வயது என்பது குழந்தை பருவம் முடிந்து வாலிப பருவம். ஆடுக்கு 1 வயது என்பது, ஒரு ஆடுனுடைய வாழ்க்கையே மொத்தமே 10 வருஷம் தான் சொல்கிறாங்க, 10லேருந்து 12 வருஷம். எனவே 1 வருஷம் என்பது, 1 வருஷம் வளர்ந்துட்டா எல்லாரும் பண்ணையிலேருந்து ஆடா கசாப்பு கடைக்கு கொண்டு வந்துடுவான். ஏனென்றால் அது என்னது,
வாலிப வயசு, நல்ல ஒரு 10-20 கிலோவுக்கு வந்துடும் அது. எனவே அந்த ஒரு வயசு என்பது வாலிப பருவம். இனி ஒரு 13-11 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்னு நினைக்கிறேன். அதில் முதல் பிறந்ததெல்லாம் யாருக்காம்? தேவனு கர்த்தருக்குரியது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 4 தகுதிகள் திரும்ப சொல்லுங்க எல்லாரும் பார்க்கலாம். பழுதற்றது, ஆண், ஒரு வயது நிறைந்தது, முதல் பிறந்தது. 4 தகுதிகள். பஸ்கா ஆடுக்கு எத்தனை தகுதி இருக்க வேண்டும்? 4 தகுதிகள் இருக்க வேண்டும். 4 தகுதிகள் இருக்க வேண்டும். சரி, இந்த 4 தகுதிகள் என்கிட்ட ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அவ்வளோத்தையும் இன்றைக்கி பேச முடியாது, நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். உங்களுக்கு கம்யூனியன் வேறு இருக்குல்ல. சரி, இப்போது இந்த பஸ்கா அங்கே என்ன நடந்து, அங்கே பஸ்கா பலி செலுத்துனதுனால உங்கள் எல்லாருக்குமே அந்த சம்பவம் நல்லா தெரியும். ஒரு ஆடை பலி செலுத்தி அந்த ஆடின் ரத்தத்தை என்ன செய்தார்கள் அவர்கள்? நிலைக்காலிலே சொல்லுங்களேன், என்ன அது உங்களுக்கு தெரியல? நிலைக்காலிலே பூசினாங்களா இல்லையா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? கையை வைத்துங்க. அந்த சப்ஜெக்ட் நான் படிச்சிருக்கேன். சரி, ஏன்னா நான் படிக்கலாம் வேண்டாம் பைபிளில். அதாவது ஆடை பலி செலுத்தி, வீட்டுக்கு ஒரு ஆடை பலி செலுத்துகிறாங்க, வீட்டிலே பலி செலுத்துகிறாங்க. உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில், ஆதாம், ஆபிரகாம் எல்லாருடைய காலத்திலையும் ஆடு பலி செலுத்தப்படுவது வந்து பலிபீடத்தில் தான் பலி செலுத்துவாங்க. பலிபீடங்கிறது வீட்டுக்கு முன்னாலெல்லாம் இருக்காது, ஒரு இடத்துல தனியாக வச்சுருப்பாங்க, அங்கே தான் போய் என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு வீட்டுக்கு முன்னால் பலி, வீட்டுக்கு முன்னால். ஏன்னா அவன் வீட்டவே தேவன் என்ன சொல்லிட்டாரு? பலிபீடமாக மாத்துறா. ஏன்டா? எல்லாவனும் 430 வருஷமாக இந்த எகிப்தில் அடிமையாக கடந்து விக்கிரகங்களை பார்த்து, விக்கிரகங்களுடைய பண்டிகைகள், விக்கிரகங்கள் வணக்கத்தை பார்த்து தேவனை மறந்து அவர்கள் அறிவில்லாதவர்கள், தேவ அறிவே இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் தான், மோசே அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு போய் சீனாய் மலையிலே போய் 10 கட்டளையை வாங்க போயிருக்கிறார். 40 நாளில் திரும்பி வர்றப்ப அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டானுங்க? கண்ணுக்குட்டியை போட்டு எல்லாம் வளர்ந்து வணங்கிக்கிட்டு இருந்தானுங்க, ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவன் தலைக்குள்ளே விக்கிரகம் இருந்தது. எனவே தேவன் என்ன சொல்கிறார்? ஒவ்வொரு வீடவே நீ என்னவா மாற்று? பலிபீடமா மாற்று. ஒன்னையே நீ காணிக்கையா கொடு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் உன்னுடைய பாவம் அவ்வளோ பெருசு, அந்த பாவத்திலேருந்து நீ மீண்டு வரணும். எனவே அவன் ஒவ்வொருத்தன் வீடையும் பலிபீடமாக மாற்றிட்டாங்க. மாற்றி பலி, அந்த ஆட்டுக்குடி பலி செலுத்தப்பட்டு, அந்த ஆட்டுக்குடியின் ரத்தம் எங்கே பூசப்படுகிறது? நிலைக்காலிலே பூசப்படுகிறது. நிலைக்காலிலே பூசப்பட்டு, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்காலிலே பூசப்பட்ட போது அந்த சங்காரதூதன் என்ன செய்தார்? சங்காரதூதன் அந்த இரத்தத்தை கண்டு அதை என்ன செய்தாராம்? எல்லாரும் சொல்லுங்களேன். கடந்து போனார். ஐயா, இந்த சங்காரதூதன் என்பவர் மரணதூதன். யாரு? மரணதூதன். அந்த சங்காரதூதன் சங்கரிக்கிறவர், அவர் மரணதூதன். அப்படியே வருகிறார். வீட்டிலே என்ன பூசப்பட்டிருக்கிறது? ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. கண்ட உடனே அவர் அங்கிருந்து கடந்து போயிறார். அந்த கடந்து போதல் என்பது தான் பஸ்காவினுடைய அர்த்தம். பஸ்காவினுடைய அர்த்தம் என்ன? இங்கிலீஷில் பாஸ் ஓவர்னு சொல்லுவார்கள், எபிரேய பாஷையிலே பெசாக் அப்படிம்பாங்க. பெசாக்குன்னா கடந்து செல்லுதல். மரணதூதன் அந்த வீட்டை விட்டு என்ன செய்கிறான்? கடந்து சென்று விடுகிறான். மரணதூதன் அந்த வீட்டை விட்டு என்ன செய்கிறான்? கடந்து சென்று விடுகிறான். மரணம் வீட்டுக்குள்ளே வரவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 9 வாதை நடந்தது. 9 வாதையும் எகிப்தியனுக்கு மாத்திரம், எகிப்திய மிருகங்களுக்கு எல்லாம் மாத்திரம் நடந்தது. 10வது வாதை எகிப்தியனுக்கும் இஸ்ரவேலனுக்கும், எகிப்திய மிருகங்களுக்கும் இஸ்ரவேல் மிருகங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து நடந்தது. அப்போ எவன் ஒருவன் வீட்டினுடைய நிலைக்காலில் இரத்தத்தை பூசுகிறானோ, மரணம் அவனுடைய வீட்டை, சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம், அவனுடைய வீட்டை கடந்து சென்றது. ஐயா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவனுடைய வீடு ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அவனுடைய வீட்டிற்கு மரணம் வரவில்லை. மரணத்துக்கு இஸ்ரவேலன் காக்கப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. பஸ்கானாலே முதல் பாயிண்ட் என்னது? மரணத்துக்கு இஸ்ரவேலன் காக்கப்பட்டான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே. ரெண்டாவது என்ன நடந்ததுன்னா 31, 41, 51 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைய தினமே அவர்கள் 430 வருஷம் பாவ அடிமைத்தனத்திலே இருந்தவர்கள் அன்றைய தினமே விடுதலையாகி எங்க போறாங்களா? பாலும் தேனும் ஓடுகிறதான கானானை நோக்கி அவர்கள் என்ன செய்தார்களாம்? பயணம் செய்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம், என்றைய தினம்? பஸ் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்காலிலே பூசப்பட்ட தினம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்காலிலே பூசப்பட்ட அன்று அவர்கள் என்ன செய்தார்களாம்? பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி எங்க பார்த்து நடக்கிறாங்க?
பயணம் எங்கே போகுது? பாலும் தேனும் ஓடுகிறதான கானானுக்கு அவர்கள் பயணம் சென்றார்கள். அவர்களுடைய பயணம் தொடங்கினது, பயணம் சென்றது. பஸ்கா பலியாய் என் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்ததால் பாவத்தின் பலன் நரகம். பாவத்தின் பலன் நரகம். அந்த பாவத்தின் பலன் நரகம் என்கிறதான நம்முடைய வாழ்க்கை, நமக்கு வரவேண்டிய அந்த நரகம் என்கிறதான அந்த வாழ்க்கை நமக்கு என்ன செய்யப்பட்டது? என் இயேசு கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினதினால் நான் அந்த பாவத்திற்கு மன்னிக்கப்பட்டு அந்த பாதாளத்திற்கு செல்லாமல் தேவன் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. மரணத்திலிருந்து என் தேவன் பஸ்கா பலியாய் மரித்ததினால் மரணத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அங்க பஸ்கா, இங்க பஸ்கா. இங்கே அதுக்கடுத்து என் இயேசு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினதினால், அவருடைய ரத்தம் சிந்தினதினால் நாம் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட நாம், அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிறதான கானானை நோக்கி பயணம் செய்தார்கள். நாமோ பரம கானானை, பரலோகத்தை நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் உஷாராகவே இல்லை. ஒரு பரலோகத்தை நோக்கி பயணம் செல்கிறோம்னா அதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் அந்த அல்லேலூயா சொல்லியிருந்துருக்கணும். எவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஓகே. இப்படியாய் பஸ்கா என்றால் பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா என்றால் இதுதான். அங்கே பஸ்கா நடக்கிறது. இப்பொழுது பஸ்கா எங்கே? பஸ்கா இயேசு இப்பொழுது என்னவாய் உலகத்தில் வருகிறார்? பஸ்கா. எப்படி அவர் பஸ்காவாய் வந்தார் என்றால் அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. பாருங்க, இயேசு இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பு 700 வருஷத்துக்கு முன்னால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதோ ஏசாயா தீர்க்கதரிசி எப்போ சொல்கிறாரு? இயேசு பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னால் தீர்க்கதரிசி சொல்கிறாரு. இதோ அடிக்கப்பட கொண்டு போகப்படுகிற எல்லாரும் சொல்லுங்களேன், அடிக்கப்பட கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். என் இயேசுவை ஏசாயா என்ன சொல்லுகிறார்? ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். யோவான் ஸ்நானகன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, ஆட்டுக்குட்டியாய் என் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பிதா பார்த்தார். அதாவது இந்த பஸ்கா பண்டிகை எப்போ நடந்தது என்றால், ஆபிரகாம், உங்களுக்கு தெரியும், ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டு நோவா வரைக்கும் 1000 வருஷம், நோவாவிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 1000 வருஷம், 2000 வருஷம் முடிந்து விட்டது. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. அதில் லேவி கோத்திரத்தில் 4வது ஜெனரேஷனில் மோசே பிறக்கிறார். எத்தனை ஜெனரேஷனில்? 4வது. அதாவது 500 வருஷத்துக்கு அப்புறம், ஆபிரகாமுக்கு அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 500 வருஷத்துக்கு அப்புறம் மோசே பிறக்கிறார். மோசேயின் நாட்களிலே இந்த பஸ்கா தேவன் முதலாவது பஸ்காவை கொடுத்தார். மோசேயிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எத்தனை வருஷம் தெரியுங்களா? 1500 வருஷம். எத்தனை வருஷம்? இந்த 12ல் இங்கே பார்த்தீங்க, யாத்திராகம் 12:14 எழுதப்பட்டிருக்கும். தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாய் இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசரிக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் இயேசு கிறிஸ்து பாருங்க, லூக்கா 2:41 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர்களுடைய குடும்பம், பெற்றோர் எல்லாம் பஸ்கா பண்டிகைக்காக எங்கே வந்தார்களாம்? எருசலேம் வந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் வரைக்கும் இந்த பஸ்கா பண்டிகை என்ன செய்யப்பட்டு வந்தது? தொடர்ந்து ஆசரிக்கப்பட்டு வந்தது. அப்படி என்றால் எத்தனை வருஷம் ஆசரிக்கப்பட்டது? 1500 வருஷம். எத்தனை வருஷம்? முதலாவது பஸ்காவுக்கு எத்தனை ஆடு பலி செலுத்தப்பட்டது? சத்தமாக சொல்லுங்க. அதுக்குள்ளே மறந்துட்டா நீங்கள் உங்கள் மரணம் வரைக்கும் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க போகிறீங்க? எத்தனை லட்சம் ஆடு? சத்தமாக சொல்லுங்க. முதல் பஸ்காவுக்கு 3 லட்சம் ஆடு. எத்தனை வருஷமாக தொடர்ந்து நடக்குது? 1500 வருஷம். பிதா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இது போதாதுன்னு பாவம் செய்தால் பஸ்கா பலி, அந்த என்ன பலி? குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி. இந்த பலிக்கெல்லாம் ஆடு என்ன செய்யப்பட்டு வருகிறது? பலி செலுத்தப்பட்டு வருகிறது. எத்தனை கோடி கோடி ஆடுகள் ஐயா பலியாகிட்டே வருது. எல்லாம் பிதா பார்த்து தான் தன்னுடைய சொந்த ஒரே பேரான குமாரனை என்ன செய்தார்? இந்த உலகத்திலே நீ போ. ஏனென்றால் மனுஷனை சிருஷ்டித்த தெய்வமே இந்த உலகத்திலே பஸ்காவா இறங்கி வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒருத்தர் தான் இந்த உலகத்தில். இன்னைக்கு 800 கோடி பேர். உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களா? 800 கோடி பேர் இருக்கிறாங்களாம். 800 கோடி பேரை சிருஷ்டித்தது யாரு?
ஒரே ஒருத்தர், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒருத்தர் இந்த 800 கோடி பேருக்காய் என்ன செய்யலாம்? 800 கோடி பேரை அவர் 800 இல்லை 80,000 கோடி, ஐயா 8 லட்சம் கோடி, 8 கோடி கோடியே இருந்தாலும் அத்தனை பேருடைய பாவத்தையும் அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் ரத்தம் சிந்தி மன்னிக்க முடியும். எனவே பிதா என்ன செய்கிறார்? அவரை இயேசுவாய், அந்த உலக குமாரனாய், அவரை பஸ்கா பலியாய் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அவர் பிறக்கும்போது, இயேசு பிறக்கும்போது எங்கே பிறந்தார்? புல்லனுமா மிருகங்கள் பிறக்கிற இடத்துல பிறக்கிறார். அவர் பிறந்தார்னு நற்செய்தி யாருக்கு சொல்லப்பட்டதுங்க? பாருங்க எப்படி வரிசையா அப்படியே ஆட்டுக்குட்டியாவே வந்துகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்துக்கு வந்தார். இப்படியாய் வந்தவர் கடைசியாய் அவர் எங்கே போகிறார்னா, இப்பொழுது நான் ரொம்ப தூரம் தாண்டி போகிறேன், சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக. நீ எவ்வளோ ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம்? 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போது என்ன செய்கிறாருன்னா, இங்கே இந்த குருத்தோலை ஞாயிறு போனீங்களா போன வாரம்? இந்த குருத்தோலை ஞாயிறில் இயேசு இப்பொழுது பஸ்கா பலியாய் மரிப்பதற்காக எருசலேமுக்கு வருகிறார். எங்கே வருகிறார்? எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்கு வந்தால் இயேசு கழுதைக்குட்டியில் இப்படியே பயணம் போகிறாரு. கழுதைக்குட்டியில் பயணம் போகும் பொழுது அங்கே எருசலேமில் உள்ள நகரத்தார் அனைவரும் இயேசுவுக்கு பின்னால் என்ன சொன்னாங்களாம்? ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னார்களாம். எருசலேம் நகரத்தார் அனைவரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு மாத்திரம் அவர் கடைசி அந்த பஸ்கா பந்தி இருக்கும் பொழுது மாத்திரம்தான், அதுக்கு முந்தின நாள் தான் நான் பஸ்கா பலியாய் கல்வாரி சிலுவையிலே மரிக்க போகிறேன்னு சீடர்களுக்கு சொன்னார். அதுக்கு முன்னால் இயேசுவும் சொல்லலை, பிதாவும் சொல்லலை இயேசு பஸ்கா பலியாய் மரிக்க போகிறேன்னு. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னால் இயேசு எருசலேமில் என்னவாய் வருகிறார்? குருத்தோலை பவனி வரும் பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க, அவரை என்ன சொல்லுகிறார்கள்? ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு இஸ்ரவேலன் எல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அந்த இஸ்ரவேலன் ஏறத்தாழ தாவீதுக்கு அப்புறம் தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் என்ன செய்தார்? ராஜாவாக இருந்தார். அவனுடைய கடைசி காலத்தில் அவன் தேவனோடு சரியான ஒப்புரவாய் இல்லாமல் அந்த நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணி அப்படியாய் தேவனை விட்டு பிரிந்து அப்படியாய் அப்போதே அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்திலே பிரிவு உண்டாக ஆரம்பித்து விட்டது. ஜனங்களும் தேவனை மறந்தார்கள். தேவன் அவர்களை அந்த பக்கத்தில் அசீரியா பேரரசு, என்ன பேரரசு? அசீரியா பேரரசு, அவரிடத்திலே ஒப்பு கொடுத்தார். அந்த அசீரியாவுக்கு இஸ்ரவேலர்கள் அடிமைகளாய் போனார்கள். அது முதலாவது நடந்தது சாலமோனுக்கு அப்புறம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தானியேலின் காலம் பாபிலோனுக்கு இஸ்ரவேலர்கள் என்னவா இருந்தார்கள்? அடிமைகளாய் போய்விட்டார்கள். அதற்கு அடுத்த பார்த்தீங்கன்னா கிரேக்க பேரரசு வந்தது. கிரேக்க பேரரசுக்கு இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அதற்கடுத்து இயேசு வரும் பொழுது ரோம பேரரசு வந்தது. ரோம பேரரசுக்கும் இஸ்ரவேலர்கள் என்னவா இருந்தார்கள்? அடிமைகளாக இருந்தார்கள். 700 வருஷம் அடிமைகளாக இருக்கிறான். 700 வருஷம் அடிமைகளாக இருக்கான். அதுக்கு முதல்ல இவங்களுக்கு ஒரு நல்ல ராஜா இருந்ததே தாவீது ராஜா தான். தாவீது ராஜா காலம் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பொற்கால காலமாக இருந்தது. எனவே அந்த பொற்காலம் இனி வராதா என்று இருந்த போது இயேசு என்ன செய்கிறார்? அந்த எருசலேம் இஸ்ரவேல் நாடு முழுவதும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அந்த வாரத்திலே அவர் என்ன செய்தார்? அந்த லாசருவை எல்லாம் அவனை மரித்தவனை உயிர்த்தலை செய்துவிட்டு தான் எங்கே வந்தார்? எருசலேமுக்கு வந்தார். அப்படியாய் அவருடைய பேர் ரொம்ப பிரஸ்தாவமாய், அவருடைய பேர் ரொம்ப பிரசித்தியாய் இருந்த நாட்களிலே இஸ்ரவேலர்கள்லாம் நினைத்தார்கள், இவர் தாவீதின் குமாரன், இவர் ஒரு நல்ல ஒரு ராஜாவாக எங்களுக்கு வரப்போகிறார், எங்களை என்ன செய்ய போகிறார்? அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்கப் போகிறார் என்று நினைத்து இஸ்ரவேலர்கள்லாம் சத்தம் போட்டு ஆடி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு அப்படியே கழுதைக்குட்டியில் எருசலேமில் அப்படியே வரார். எங்கே? எருசலேம் வீதிகளில் நடந்து வரார். நடந்து கடைசியாக அவர் ஒரு ஜங்ஷன் வருது. கடைசியாக என்ன வருது? எல்லாரும் கவனிங்க. இப்போ கடைசியாக என்ன வருது? ஒரு ஜங்ஷன், ஒரு 3 ரோடு பிரியுது. அங்கே ஒரு பக்கம் பார்த்தா தேவாலயம், ஒரு பக்கம் பார்த்தா என்னது இருக்குது? ஒரு பக்கம் பார்த்தா அந்த ஏரோது ராஜாவின் அரண்மனை. இந்த பக்கம் என்ன இருக்குது? இந்த பக்கம் என்ன இருக்குது? ஏரோது ராஜாவின் முன்னால் என்ன இருக்குதுன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் கபால ஸ்தலம் என்கிறது என்ன கொல்கதா மலை இருக்குது. முன்னால் என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குது சொல்லுங்கள்? இங்கே என்ன இருக்குது? ஏரோது ராஜாவின் அரண்மனை. இந்த இஸ்ரவேலன்லாம் இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் வர்றவன்லாம் என்ன நினைக்கிறான்? இந்த இயேசு இந்த ஏரோது ராஜாட்ட போய் சண்டை போட்டு
எம்ஜிஆர் எப்படி சண்டை போடுவார், அதை மாதிரி சண்டை போட்டு இந்த ஏரோது ராஜாட்டிருந்து எங்களை என்ன செய்ய போகிறாரு, மீட்க போகிறார். அடிமைத்தனத்திலிருந்து மீட்க போகிறார். அதுதான் ஓசன்னாங்கிற அர்த்தம். ஓசன்னான்னா ரட்சகர், எங்களை ரட்சிக்க போகும் ரட்சகன் என்று இயேசுவை சொல்லுகிறார்கள். எங்களை ரட்சிக்க போகும் ரட்சகன், எங்களை விடுதலையாக்க போகும் ரட்சகன் என்று இஸ்ரவேலர்கள்லாம் பின்னால் சொல்லிட்டு வராங்க. ஆனால் இயேசு அங்கே என்ன செய்கிறார் என்றால், மார்க் 11:11 எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு தேவாலயத்துக்கு சென்றாராம். எங்கே சென்றாராம்? இஸ்ரவேலர்லாம் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கிறான். இவர் போய் ஏரோது ராஜா போய் சண்டை போட்டு எங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க போகிறார் என்று பின்னால் வந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு எங்கே போனாராம்? தேவாலயத்தில் பிரவேசித்து எழுதியிருக்குதா? அங்கே எழுதியிருக்குதுல, படிக்க வேண்டாம், டைம் இல்லை. இயேசு எங்கே போனார்? தேவாலயத்தில். ஏன் தேவாலயத்தில் பிரவேசித்து என்றால், 4 நாளுக்கு அடுத்து, குருத்தோலைக்கு அப்புறம் 5 நாளுக்கு அடுத்து என்ன வருது? பஸ்கா பண்டிகை. இன்னைக்கு போன வாரம் சண்டைக்கு அப்புறம் எத்தனை நாள் கழித்து இந்த வெள்ளிக்கிழமை வருது? 5 நாள் கழித்து வருது. 5 நாளுக்கு முன்னால் இயேசு எருசலேமுக்கு வருகிறார். எதற்காக வருகிறார் என்றால், ஒரு பஸ்கா பலியாய் மரிக்கப் போகிறதான ஆட்டுக்குட்டியை, அதற்கு என்ன இருக்கிறது? தகுதிகள் இருக்கிறது. என்ன அவ்வளோ மறந்துட்டீங்க? அதுக்கு என்ன இருக்குது? என்னெல்லாம் சொன்னேன் நான்? பழுதற்றது, 1 வயது ஆண், அடுத்தது முதல் பிறந்தது. என் இயேசு கன்னிமேரிக்கு முதல் பிறந்தவர். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசு ஆணாய் இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசு பாவம் இல்லாதவராய் பழுதற்றவராய் இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசு 1 வயசு ஆடை போல வாலிப வயதிலே பஸ்கா பலியாய் வந்து நிற்கிறார். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் போய் தேவாலயத்திலே யார் இதற்கு சரி, நீ பஸ்கா பலிதான்ப்பா அப்படின்னு சீல் அடித்து யார் கொடுக்கணும்? ஆசாரியன் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? நீ பஸ்கா பலியா மறிக்கணும்னா ஆசாரியன்னா அதை என்ன செய்யணும்? தகுதி சான்றிதழ் கொடுக்கணும். எனவே தேவாலயத்தில் போயிட்டு என்னவாய் மறிக்க போகிறார் இயேசு? பஸ்கா பலியாய் மறிப்பதற்கு தன்னுடைய தகுதிகளை பார்க்கும்படியாய் ஆசாரியனிடத்தில் போகிறார். ஒருவேளை இஸ்ரவேலன் நினைப்பது போல் அவர் ஏரோது ராஜாவிடத்தில் போய் சண்டை போட்டு மீட்டிருந்தால், இஸ்ரவேலன் மாத்திரம், இன்னைக்கு இஸ்ரவேலன் உலகம் முழுவதும் 2 கோடி பேர் தான் இருக்கிறான். மொத்தமே இஸ்ரவேலன் உலகம் முழுவதும் எவ்வளோ தான் இருக்கிறான்? இஸ்ரவேல் நாட்டில் 1 கோடி, அமெரிக்காவில், யூரோப்பில் எல்லாத்துலேயும் சேர்த்து 1 கோடி பேர். மொத்தமே இஸ்ரவேலன் எவ்வளோ தான் இருக்கிறான்? 2 கோடி. என் இயேசு பஸ்கா பலியாய் மரிப்பதற்காய் ஆசாரியனிடத்தில் போய் பஸ்கா பலியாய் போய் மரித்ததினால் இன்றைக்கு உலகம் முழுவதும் புறஜாதிகளான நாம் எத்தனை கோடி இருக்கிறோம் தெரியுங்களா? 260 கோடி பேர் இருக்கிறோம். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எனவே என் இயேசு பஸ்கா பலியாய் அந்த ஆசாரியனிடத்தில் மரிப்பதற்காய் தன்னை ஒப்பு கொடுத்து அங்கே அவருடைய சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வரார். சரி, இது அந்த குருத்தோலை ஞாயிறு அன்றைய தினம் இது முடிந்து விட்டது. அதுக்கடுத்து இந்த பின்னால் வந்தவர்களாம் என்ன சொல்கிறாங்க? இயேசுவை அவங்க கோபம் எல்லாருக்கும், அடிமைத்தனத்திலிருந்து மீட்பார் என்று இவருக்கு பின்னால் சத்தம் போட்டு வந்தா, இவன் போயிட்டு எங்கே போயிட்டாரு? ஆசாரியன் இடத்துல போயிட்டாரு அப்படின்ட்டு இயேசுவை கொலை செய்யும்படி என்ன செய்தார்களாம்? சத்தமா, வெரி குட், அருமையாக சொன்னாங்க ஒரு அம்மா. இயேசுவை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியா ஆசாரியர்களும் மூப்பர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்கள் எல்லாரும் இயேசுவை கொலை செய்யும்படியாய் வகை தேடி கடைசியிலே பரபாசுக்கு பதில் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சிலுவையிலே அறையும்படியாய் அவரை சிலுவை தண்டனை அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது இயேசுவுக்கு என்ன தண்டனை வந்து விட்டது? மரண தண்டனை ஆகிய சிலுவை தண்டனை. சிலுவை தண்டனை என்பது ஏதோ போன உடனே சிலுவை தண்டனை உடனே அப்படியே போயிட்டு சிலுவையில் அடிச்சிட மாட்டாங்க. சிலுவை தண்டனை என்பது முதலாவது என்ன செய்வார்கள்? ஏரோது ராஜாவின் அரண்மனையிலே அவருக்கு சிலுவை தண்டனை, அந்த சிலுவையை அறையும் தண்டனையை கொடுக்கிறார்கள். முதலாவது என்ன செய்வார்கள் என்றால், சிலுவையில் மேலே அறைய போகிறவரை 39 முறை வாரினால் அடிப்பார்கள். என்ன செய்வார்கள்? 39 முறை வாரினால் அடிப்பார்கள். மிக ஸ்ட்ராங்கான போர் வீரன், அப்படியே அடி சாரியாக அடிப்பான், கீழே குனிய வச்சுக்கிட்டு அடிப்பான் பயங்கரமாக. இந்த 39 அடியில் சரீரத்தில் உள்ள அப்படியே எல்லா சதையும் பிஞ்சு என்ன செஞ்சிடும்? அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடும். எப்படி வந்துடும்? அப்படியே ரத்தமெல்லாம் கொட்டி எல்லாம் பிஞ்சு அப்படியே பிஞ்சு இருக்கும். அதுக்கு மேலே இதுக்கு மேலே வெளியில் இந்த நிலைமையில் இவரை ரோட்டில் நடக்க வைக்கக்கூடாது என்பதற்காய் சிவப்பு அங்கியை அவர் மேலே என்ன செய்கிறார்களாம்?
போர்த்தினார்களாம். சிவப்பங்கி அவர்களுக்கு அவர் மேலே என்ன செஞ்சாங்க? போத்தி. ஏன்னா உள்ள என்ன இருக்குது? சதையெல்லாம் அடித்து அடியில் அப்படியே பிஞ்சு தொங்கிக்கிட்டு ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலே சிவப்பங்கியை போட்டாச்சுன்னா என்ன செய்யாது? வெளியே தெரியாது. அதுக்கடுத்து 50 கிலோ பாரமான சிலுவை. எத்தனை கிலோ பாரமான சிலுவை? 50 கிலோ பாரமான சிலுவை அந்த ஏரோது ராஜா அரண்மனையிலிருந்து கபாலஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறதான அந்த அது எவ்வளோ தூரம்னா கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர். எவ்வளோ? 1/2 கிலோமீட்டர் தூரம். எவ்வளோ தூரம்? 1/2 கிலோமீட்டர் தூரம். அப்படியே ரோட்டில் நடக்க வேண்டியதில்லை. கொல்கதா மலை என்பது அப்படியே மலைக்கு மேலே போகணும். இந்த இந்த அடிபட்டு இந்த தொலி பிஞ்ச இந்த உடம்போட 50 கிலோ சிலுவையை தூக்கிக்கிட்டு என்ன செய்யணும்? அவர் மலை மேலே நடக்கணும். உங்களுக்கு தெரியும், அவர் நடக்க முடியாமல் சிலுவையை கீழே போட்டு ரோம போர் வீரர்கள் என்ன செஞ்சாங்க? சிரேனா ஊரானாகிய சீமோனை சிலுவையை தூக்கும்படி என்ன செய்தார்கள்? பலவந்தம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியா இயேசு சிலுவையை போட்டு திரும்ப கடைசியில் தூக்கிட்டு எங்கே போயிட்டு வந்தார்? இப்போ வந்தாச்சு, கொல்கதா மலைக்கு வந்தாச்சு. கொல்கதா மலைக்கு வந்த உடனே சிலுவை அப்படியே கீழே போடுவாங்க. கீழே போட்டுட்டு சிலுவை மேலே இயேசுவை என்ன செய்வாங்க? அப்போ எல்லா ட்ரெஸ்ஸையும் துணியெல்லாம் கழட்டி எடுத்துருவாங்க. முதல்ல அந்த சிவப்பு அங்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் கையில் ஆணி. சிலுவை மரத்தில் என்ன பண்ணுறாங்க? இப்போ கையில் ஆணி அடிக்கிறாங்க. கையில் ஆணி. கையில் இங்கே எல்லோரும் இங்கே தான் எல்லாம் படத்தில் இங்கெல்லாம் காட்டுறாங்க. இங்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க, இங்கே தான் ஆணி அடிப்பாங்க. எங்கே அடிப்பாங்க? ஆமாம், 2 எலும்பு உள்ளே போகிறது நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் உள்ள நரம்புகள் உள்ளே இருக்குது. இங்கே ஆணி அடித்தா உள்ளே இருக்கிற நல்ல ரத்தம் கெட்ட ரத்தத்துக்குள்ள எல்லா நரம்பும் டேமேஜ் ஆச்சுன்னா உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் வெளியே வரும். அப்போ இங்கே ஆணி இங்கே ஆணி. அதே மாதிரி காலிலையும் அந்த மொழிக்கு மேலே 2 ஆணி அடித்து அப்படியே ஒரு பெரிய குழி இருக்கும். அந்த குழியில் அந்த ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த சிலுவையை தூக்கி பொத்துன்னு போடுவாங்க. எப்படி இருக்கும்? எப்படி யோசித்து பாருங்கள். அப்படியே அந்த அதில் அப்படியே அவர் சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் வேதனையோடு மரித்து கடைசியில் அந்த 3 மணி நேரம் அந்த இதில் என்ன பண்ணுறாரு? சிலுவையில் தொங்கி 3 மணி நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு? இறந்து விடுகிறார். மொத்தம் 15 மணி நேரம் அவர் வேதனை அடைந்தார். ஒரு ஆடை பலி செலுத்தும் பொழுது அது ஒரு 2 நிமிஷத்தில் மறிச்சிடும். ஆனால் என் இயேசு கல்வாரி சிலுவையிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் கிருபாதார பலியாய் பஸ்கா பலியாய் மறிக்கும் பொழுது 15 மணி நேரத்திற்கு மேலே மரண ஆக்கினையை அவர் அடையும்படியாய் அவருக்கு வேதனையை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியாய் அவர் எல்லாவற்றையும் சகித்து நமக்காய் இரத்தம் சிந்தி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாய் அவர் மரித்தார். அதாவது ஒரு முறை இயேசு இந்த உலகத்திற்கு பஸ்கா பலியாய் வந்தார். ஒரு முறை இயேசு இந்த உலகத்துக்கு என்னவாய் வந்தார்? பஸ்கா பலியாய் வந்தார். இனி அவர் என்னவாய் வரப்போறதில்லை? இனி பஸ்கா பலியாய் வரப்போறதில்லை. இனி அவர் என்னவாய் வரப்போகிறார்? என் இயேசு மணவாளனாய் வரப்போகிறார். என் இயேசு ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். என் இயேசு சமாதான கர்த்தனாய் வரப்போகிறார். ஒரே ஒரு வசனம் படிங்க, 1 தெசலோனிக்கர் 5:23. அதோட முடிச்சிடலாம். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதுன்னா என்ன அர்த்தங்க? பரிசுத்தமாய். எப்படி சொல்லுங்க? என்னுடைய ஆவி. தயவு செய்து எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. என்னைய பாருங்க, என்னைய பாருங்க முதல்ல. எல்லாரும் ப்ளீஸ் வெயிட். எல்லாரும் பாருங்க, என்னைய பாருங்க. பஸ்கா பலியாய் ஒரு முறை இயேசு இந்த உலகத்துக்கு வந்து மரித்ததினால் நாம் என்னவானோம்? நீதிமான்களாக்கப்பட்டு இன்றைக்கு ஆலயத்திலே சந்தோஷமாய் உட்கார்ந்து என்ன செய்கிறோம்? தேவனை ஆராதிக்கிறோம். இனி அவர் என்னவாய் வரப்போவதில்லை? பஸ்கா பலியாய் வரப்போவதில்லை. இனி சமாதான கர்த்தராய் என் தேவன் என் இயேசு வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவர் மணவாளனாய் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது நாம் எப்படி இருக்கணுமா? ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே. எல்லாரும் சொல்லுங்க. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே குற்றமற்றவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். அப்படி பரிசுத்தமாய் வாழாமல் நான் ஆசரிக்கிறேன், நான் அந்த லெந்து காலத்தை ஆசரிக்கிறேன், நான் அழுகிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன் என்று சொல்லுவதிலே
என்னதில்லை? 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 ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் இயேசுவை திரும்பவும் ஆணி அடிக்காதீர்கள். இயேசுவை திரும்பவும் சிலுவையிலே வைத்து ஆணி அடிக்காதீர்கள். பாவம் செய்யாதீர்கள். குற்றமற்றவர்களாய் என் இயேசு வரும்பொழுது, சமாதான கர்த்தர் வரும்பொழுது நாம் என்ன செய்ய, எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நாம் காணப்பட வேண்டும். அப்படி வாழுவதைத்தான் இயேசு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.